சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பண்ணால், அந்த குரூப் 4 தேர்வு வெளியிட்டாங்க அக்டோபர் 27 அதுக்கான மெமோ ரேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதை பற்றியான இன்ஸ்ட்ரக்ஷனும் அண்ட் தென் பேஸ் டூ கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய மாணவர்கள் டவுட்டும் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, சரிங்க சார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து முழுசாக வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறதில்ல. ஓகேங்களா, அண்ட் தென் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சார். ஓகேங்களா, ஸோ நாம் டிஎன்பிசி மாணவர்கள் பயனுள்ள வகையில் இருக்கணும், இந்த கலந்தாய்வு எப்படி நடைபெறும் என்னன்றது தொடர்ந்து குரல் கொடுத்து வரங்க. ஓகேங்களா, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஆரம்பத்தில் இருந்துமே இன்ன வரைக்குமே நம்ம வந்து டிஎன்பிசி மாணவர்களுக்கு பயன்பெற வகையில் தான் குரல் கொடுத்து வரோம். ஓகேங்களா, ஸோ கிளாஸ் வீடியோ ஒரு பக்கம் போனாலே கலந்தாய்வுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமே அப்படின்னு மாணவர்களுக்கு. ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம போட்டுருக்கோம் சார். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, அது என்னால் எனக்கே தெரியுது பார்த்தாவே. ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா, சரிங்க சார், வாங்க சார். இப்போ மெமோ வந்து எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் சார் மெமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ சார் ஒருத்தர் கேட்டார், சார் மெமோ ரிலீஸ் ஆயிருக்கு, நான் இந்த ரேங்க்கில் இருக்கேன், எனக்கு கிடைக்குமானா? சார் அப்படிலாம் இல்லை, நான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேஃப் ஜோனை தாண்டி இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக என்னென்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வேறு இருக்குது, அவங்க ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு வேளை அதில் நம்பர் இருந்தாலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் சார். ஓகேங்களா, சரிங்க சார். அதுக்கப்புறம் சார் அதேமாதிரி இந்த மெமோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க சார். ஓகேங்களா, அதை ஸ்கேன் பண்ணி மட்டும் தான் சார் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, செக்யூரிட்டி கேட்டில் இருப்பார், அதை ஸ்கேன் பண்ணி தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரிங்க சார். அதே மாதிரி என்னால் போக முடியல அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவங்களுடைய கார்டியனோ ஹஸ்பண்டோ யார் மூலியமோ போகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, அதையும் நான் சொல்லியாச்சு. ஓகேங்களா சார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சார்னா 400 பேர் தான் சார் கூப்பிட்ருக்காங்க, அது கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா, ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா 500 பேர் கூப்பிட்டுருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு எல்லாமே டேலி பண்ணி நான் சொல்லியிருந்தேன். பட் பெர் டேவுக்கு 400. ஓகேங்களா, பெர் டேவுக்கு பெர் பேட்சுக்கு 50 பேர் குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ மார்னிங் பேட்ச் 8:30 இருந்தது, இப்போலாம் 10 o'clock அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை தானே, 8 மணி அப்படி 8 o'clock அப்படின்னும் போது ஸோ கொஞ்சம் இயர்லியாக ஓடணும். ஓகேங்களா, ஸோ 10 அப்படின்றது ஒரு ஆஃபீஸ் டைம், ரீசனபிளான டைம் எல்லாருக்குமே இருந்தாலும் அவங்க இப்போ அந்த டைமிங் மாற்றினால தான் மெம்பரையும் குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுதுன்னு. ஓகேங்களா, சரிங்க சார். அதேமாதிரி அடுத்த தேர்ட் என்ன சார் ஒருத்தர் கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கு சார். எனக்கு ஓவரால் வந்து ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் இருக்குது அப்படின்னா, ஒரு 1210 இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு 1201 இருக்குது சார். 9 பேர் ரேங்க் இல்லாமல் இருக்குது, எனக்கு 9 பேர் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாம், 2 ரேங்க் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரிசல்ட் வரும்போது உள்ளிட்ட ஒரு ஓவரால் ரேங்க்கும் இப்போ தரவரிசை எண் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மேசை எண் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மேசை எண் 25, 30, 40 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேசை எண் படி தான் உங்களை உட்கார வச்சு அந்த சிபிக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் 25 மேசை இருந்தது, இப்போ என்ன மேசை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அங்கே டிஎன்பிசி ஆஃபீஸில். ஏன்னா ஃபஸ்ட்டு 500 கூப்பிட்டாங்க, இப்போ 400 கூப்பிட்ருக்காங்க, என்ன டேபிள் இருக்குன்னு தெரியல. அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வேணால் சொல்கிறேன், கிளாரிஃபை பண்ணிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த மேசை எண்ணை விட்டுடுங்க. ஸோ இந்த தரவரிசை எண் மாறி இருக்குது என்ன சார் ரீசன் அப்படின்னா, சார் அவர் ஆல்ரெடி வேலையில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க நம்ம குரூப் 4 எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க மார்க் வந்து நல்ல மார்க்காக இருப்பாங்க, பட் சிவி அப்லோட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, சரி சும்மா டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவோம், ஏன்னா போன வருஷம் எழுதியிருந்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் எழுதியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சும்மா அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களோட எக்ஸாம்ன்றது ஒரு காம்படிஷன்னா எல்லோரும் போட்டி எடுக்கக்கூடியது தான், ஏன்னா அது போட்டி தேர்வு பேரே இல்லைங்களா, அதனால் எல்லோரும் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, சும்மா எழுதியிருப்பாங்க, ஓகே நல்ல ஸ்கோர் இருக்கும், நல்லா நம்ம ப்ரிப்பேர் தான் பண்ணுறோம், நம்ம குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா, இது ஒரு கேட்டகரி, அதனால தான் அவங்க சிவி அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க ஆப்ஷன், அதனால தான் நீங்கள் 9 பேருக்கு முன்னாடி வரீங்க அந்த தரவரிசையில். ஓகேங்களா, இது இல்லாமல் ஒரு மேஜிக் நடக்கும் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது ஓகேங்களா, அன்றைக்கி ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் உங்களுக்கு முன்னாடி வராமல் இருக்கலாம். ஓகேங்களா, அன்றைக்கி அந்த மேசை என்னன்றது மாறுபடும். ஓகேங்களா, அது மென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு நீங்கள் உட்காரக்கூட தெரிஞ்சிடும். ஓகேங்களா, உங்களுக்கு முன்னாடி போகும்போது அந்த சார் வரமாட்டார். அது ஏன் அப்படின்னா, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார், அவர் வந்துட்டு இப்போ ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கார் அப்படின்னா, அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, இல்லை ரூரல் டெவலப்மெண்ட் வந்து அவர் ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஓகே, வாட் எவர் அந்த கேண்டிடேட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு தெரியாது இல்லைங்களா. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறணும் அப்படின்றது காரணத்துக்காகவோ, ஓகேங்களா, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நமக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டே கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவோ, அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணத்துக்காகவோ ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணியிருப்பார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அவர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பார், அவரும் ரேங்க்கில் இருப்பார். அவங்க அங்கே வரமாட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. என்னன்னா அன்றைக்கி ஈவினிங் 7 o'clock எப்பயுமே டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆச்சு என்னென்னு பார்ப்பாங்க. அவங்க கம்யூனிட்டிக்கு அவருக்கு அந்த டிஸ்ட்ரிக்கு இல்லை அவருக்கான அவருக்கு தேவையான அந்த அவருக்கு ஃபேவரான அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் அவர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவார். ஒரு வேளை இல்லை அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கிற ஜாப்லேயே அப்படி இருந்துக்குவார். ஓகே, எப்படி போனாலும் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி அவர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்காரு, அதுமாதிரி பார்த்தாலும் தெரியும் இல்லையா. அப்படி அந்த மாதிரி கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, போக மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு அங்கேயும் கொஞ்சம் சில மேஜிக் நடக்கும் அந்த தரவரிசை எண்ணில். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்க கன்ஃபார்ம் தரவரிசை, ஏன்னா இவங்க சிவி அப்லோட் பண்ணும்போது அவங்க ரிஜெக்டட் ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு, ஆனால் இவங்களுமே அந்த ஆப்ஷன் ஆகிடுவாங்க முன்ன. ஓகேங்களா, இது ஏற்படும். ஓகேங்களா, சரிங்க சார். அப்புறம் ஒரு சில பேர் என்ன சார் ஒரு சில டாக்குமெண்ட் கொஞ்சம் சின்ன தப்பு இருக்குது சார், என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க.
இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி சார். ஓகே 99% ரேர் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு என்ன சர்டிஃபிகேட்டை உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும், என்ன சர்டிஃபிகேட்டை பிழை இல்லாமல் நான் வாங்க முடியும் ஈஸியாக அப்படின்றதுக்கான வழி இருந்துச்சுன்னா வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை சார் முடியல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த பிழையாக இருப்பின், அந்த சர்டிஃபிகேட் பிழையாக இருப்பின் நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒருவேளை வாங்கினீங்கன்னா 2 சர்டிஃபிகேட்டுமே எடுத்துடுங்க. மூல சான்றிதழ் எடுத்துகிட்டு வாங்க, இப்போ பழைய சான்றிதழ் எடுத்து வந்துருங்க. ஓகேங்க, எதுவும் தவறு கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்து வந்துடலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துடலாம். ஸோ சின்ன நேம் மிஸ்டேக்கு, இந்த சர்டிஃபிகேட் நம்பர் மிஸ்டேக்னா யாரும் இன்னும் கேட்க மாட்டாங்க. ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை சார், யாரும் உரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா, நம்ம சாரே ஒருத்தர் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்காரு, அவர் 176 கொஷின். ஓகேங்களா, ஸோ அவர் 2019 ஜாயின் பண்ணுவார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நம்பரே தப்பாக போட்டார். எதுவும் பெருசாக ரியாக்ட் ஆகலை. ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் போனார், ஒன்றும் சொல்ல, அப்பாலாஜி லெட்டர் எழுதி கொடுத்து அவர் ஜேஆர்ஐ சொந்த மாவட்டத்தை தேர்வு செஞ்சார். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது, கவலைப்பட வேண்டாம், யாரும் உரி பண்ணிக்க வேண்டாம் சார். ஓகேங்களா, சரிங்க சார். அதே மாதிரி இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்குமா சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்கும் சார். அது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மெமோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மெமோ வந்து எல்லாருக்குமே ஜாப் கன்ஃபார்ம் கிடையாது, அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு அறிவுறுத்தலே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, கலந்தாய்வு விருப்பத்தின் தேர்வில் பின்னால் மாற்ற இயலாது, அது விட்டுருங்க. ஸோ இங்கே மேற்படி தெரிவில் காலி பணி மூலச்சான் சரிவு கலந்தாய்வு கலைக்கப்படும் தேர்வுகள் அனைவரும் தெரிவு செய்யப்படுவது என உறுதி கூற இயலாது அப்படின்னு சொல்லி 8வது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் போஸ்டிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மெமோ வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த செகண்ட் லிஸ்ட் வந்திருக்கு, அவங்க இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு செகண்ட் பேஸுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க விஓ ஜூனிஸ்டன்ட். அதுக்கு லேட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ டைப்பிங்ஸ் வேறு இருக்குது, அவங்க முடிக்கணும், ஸ்டெனோ முடிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பெரிய ப்ராசஸ் எது இந்த டைமு, ஃபாரஸ்ட் கார்டு. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லிஸ்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ட்ரைபல் யூத், இவங்க இருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது தனியாக கூட சொல்லிடுறேன், இல்லை காமனாக ஒரு சின்ன லைன் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க, கனெக்ட் பண்ணிட்டு டிரைவிங்க்கு செலக்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே கம்பல்சரி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, டிரைவிங் தெரியணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா 2020 டிரைவிங் தெரியாமலே எனக்கு டிரைவிங் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு உமன் கேட்டகரி டிரைவிங் தெரியும்னு வந்து சொன்னாங்க. ஓகேங்களா, ஒரு ஏசிஎஃப் வந்து அந்த ஜீப் எடுமான்னு சொன்னால் அவங்க எடுக்க தெரியல சார், அந்த கேட்டகரி இருக்கே நான் கொடுத்து வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்களுக்கான சேலரி என்ன, ஒரு டிரைவர்ன்ற சேலரி தான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கவர்மெண்ட் வந்து கிரெடிட் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கண்டக்ட் பண்ணி லேட் ஆகும். ஸோ இந்த கார்டெலாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் சார் இவங்களை கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கிறது வரும் சார். ஓகே, அதுவும் புதுசாக யாருக்கு வராது, ஆல்ரெடி இருப்பீங்க பார்த்தீங்களா மெமோ வந்து கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு கிடைக்காம இருப்பீங்க, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சார். ஓகேங்களா, புதுசாக யாரும் இதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க சார். அதே மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க, அந்த பார்டரில் இருக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். சார் பார்டரில் இருக்கிறவங்களுக்கு என்னால் பிடிஷன் பண்ண முடியாது, நான் இல்லை யாருமே பிடிஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, நீங்கள் ஜூலை 13 அடுத்த குரூப் 4 தேர்வு இருக்குது இந்த வருஷம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அடுத்த குரூப் 4க்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க சார். இந்த வாட்டி கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம். எப்படி நீங்கள் பார்டர் தான் இருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் கிடைக்காது, புரியுதுங்களா? அந்த பார்டரில் இருக்கிறீங்க அடுத்த எக்ஸாம் படிங்கன்னு சொல்லிட்டுனா இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் கிடைக்காது. அதே இந்த வருஷம் இப்போ உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஜூலை 13 நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் நாளைக்கு எடுக்கலாம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அந்த பார்டரில் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தெரியும், அவங்க அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க சார். ஓகேங்களா, அவங்க எதுவும் தப்பு சொல்ல, கிடைச்சா லக்கு, ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இந்த குரூப் 4லேயே கிடச்சிச்சுனால, இல்லைனா அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணலாம். ஓகேங்களா சார். அதே மாதிரி இந்த குரூப் 2 அண்ட் 2A மெயின்ஸுக்காக நிறைய மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 வந்த ஒரு ஓகே அந்த மெமோ வந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, 4லேருந்து 2க்கு போகணும், 2Aக்கு போகணும் அப்படின்னாவே 8 இயர்ஸ், மினிமம் 8 இயர்ஸ் அப்படி மேக்ஸிமம் போய்டும். ஓகேங்களா, இன்றைக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ ப்ரொமோஷன்ன்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எந்தளவுக்கு நம்ம எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த பே ஸ்கேல் அடையணும் அப்படின்னு நினச்சோம், கண்டிப்பாக போயிடுங்க. ஓகேங்களா, ஸோ நானும் உங்களை மாதிரி தான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகேங்களா, அதனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியாமல் போகுது. இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா, குரூப் 4 ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு எதனும் டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா, சரிங்க சார். வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி, தேங்க்யூ.